தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி கதிரேசன் வந்து தனம் மேலே வந்து ரொம்பவே வந்து காதல் வச்சுப்பாரு. அவருக்கு வந்து தனத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் தெரியாது. கல்யாணம் ஆனி அவங்க ஹஸ்பண்ட் இறந்த விஷயம் தெரியாது. இப்போ தான் அவருக்கே தெரிய வருது. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே அவருக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, கதிரேசனோட ஃப்ரெண்டு வந்து தனத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்சோன்னே, உனக்கு அவங்க மேலே விழுந்த காதல் அப்படியே தான் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனை பார்த்து அவர் கேட்குறாரு. அதுக்கு கதிரேசன் சொல்லாரு, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த விஷயம் வேற, இந்த விஷயம் வேற. எனக்கு வந்து அவங்க மேலே உள்ள காதல் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அதை பற்றி பேச வேணாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வந்து சொல்கிறாரு. இன்னொரு சைடு வந்து கதிரேசனோட தங்கச்சி வந்து தனமை வந்து அண்ணனுக்கு கட்டி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே கதிரேசனோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேச்சை விடு, இந்த விஷயம் தெரியாமல் போச்சு, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளோ தூரம் போக விட்டுருக்க மாட்டேன், ஏதோ அவங்க அண்ணனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சி விட்டுட்டேன், இதை பற்றி விசாரிக்காமே விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. கதிரேசன் அவங்க வீட்டிலலாம் சமாளித்து எப்படி தனத்தை கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.